அவர்களை அன்போடு நிலை கழிக்கின்றோம். திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை நாம் அன்போடு நிலை கழிக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இனோவேஷன் இன் எஜுகேஷன் என்று, அதாவது கல்வியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து காணொளி மூலமாக ஒரு 7 கருத்தரங்கங்களை நடத்தினார்கள். அனைத்து அரசாங்க சலுகைகளையும் பெற வேண்டும் என்றால் அரசியல் விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. ஆதலால் நம் தமிழர்களை கொண்டு 10 நாடுகளில் 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய உலக தமிழ் பாராளுமன்றத்தை உருவாக்கம்தான் ஆயுஷ் ஆகும். மேல் நாடுகளில் கிட்டத்தட்ட 60% மாற்று மருத்துவ முறைகளை நாடுவதால் சமீபத்தில் ஆய்வுகள் பெருகியுள்ளன. இந்திய மருத்துவ முறைகள் தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியிருக்கின்றார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை திரு செல்வகுமார் அவர்கள் வழங்குகிறார். சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசினை திரு செல்வகுமார் அவர்கள் வழங்குகிறார். திரு கணேஷ் ஐஏஎஸ் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியினுடைய இயக்குனர் அவர்களுக்கு செல்வகுமார் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். திரு உலக தமிழ் வர்த்தக இந்த இனிய வேளையில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பாசமிகு தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அவர்களின் போர்ப்பட தளபதியாகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் செயல்பட்ட, கொரோனாவாக இருந்தாலும் எந்த பேரிடராக இருந்தாலும் சிறப்பான விஜயபாஸ்கர் அவர்களே, தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் அந்த இடத்தில் முதல் ஆளாக நின்று தமிழக அரசின் நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்திய மருத்துவ கவுன்சில் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் டைரக்டர் திரு கணேஷ் ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் பார்த்திபன், டாக்டர் மணவாளன், டாக்டர் பிச்சைக்குமார், கனகவல்லி, டாக்டர் கனகவல்லி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா டாக்டர் மீனாகுமாரி, அங்கேற்கண்டி, இந்த நிகழ்வுக்கு தேர்வு குழுவாக இருந்து செயல்பட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு எங்களுடன் இருந்து இப்படி ஒரு கான்செப்டை செய்யணும் அப்படின்ற எங்கள் உலகத்தமிழ் வர்த்தக சங்கத்திற்கும் உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பிற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வருகிற வரவேற்றை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட அமைப்பு உலகத்தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு இன்றைய காலகட்டத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் 31 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அலோபதி மருத்துவம் கூட இணைஞ்சி சித்த மருத்துவம் நேச்சுரோபதியெல்லாம் சேர்ந்து செயல்பட்டு இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக இருந்த
தமிழ்நாட்டை சித்த மருத்துவத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடமாக கொண்டு வந்த சித்த மருத்துவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருது கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் கொரோனா பேரிடர் காலத்தில் எத்தனை பேர் வேலை இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விருது கொடுக்கணும். நிறைய பாசிட்டிவ் கேஸை அவங்களுக்கும் பாசிட்டிவாக இருந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் சரியில்லாத நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இந்த விருது குழுக்கு எவ்வளோ பேர் அப்ளை மன்ற உறுப்பினரோடு இருக்காங்க. அது மூலயமா உலகத்தமிழ் பாராளுமன்றம்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். முதல் நிகழ்வும் பண்ணியிருக்கோம். 2வது நிகழ்வு உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஒரு ஆன்லைனில் ஜூமில் ஒரு மீட்டிங்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம். அது மூலயமா நம்ம சித்தா டாக்டருங்களை வெளிநாடுகளில் இருக்கிற அலோபதி டாக்டர் கூட இணைஞ்சு நம்மளோட டாக்டர் சித்தா டாக்டரோட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். இங்கே இருக்கிற உற்பத்தி ஆகிற மருந்துகளை வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும் என்பதற்காக ஆயுஷ் கவுன்சில் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அதற்கு உங்களோட பேராதரவு தேவை. தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறதுனால என்னோட உரையை சிற்றினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையினுடைய இயக்குனர் அவர்கள் என்னென்று சொன்னால், ஆங்கில மருத்துவம் என்பது ஆராய்ச்சி வழியாக வந்தது, இந்திய பாரம்பரிய மருத்துவம் என்பது அனுபவம் வழியாக வந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துறையினுடைய இயக்குநராக இருக்கின்றார். அவர் இப்பொழுது சிறப்புரையாற்றுகிறார். உலக மருத்துவ மையத்தின் சார்பாக சிறப்பான இந்த மாலை வேகம், குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நம்முடைய கலந்து கொண்டிருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க மேதகு தெலுங்கானா ஆளுநர் அம்மா அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தப்படும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க மாண்புமிகு நம்ம துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலங்களில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி இந்த கொரோனாவை முற்றிலுமாக இந்த ஒழித்து கட்டுக்குள் கொண்டு வர மிகவும் உறுதுணையாக இருந்த எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களை எல்லாம் வழிகாட்டி நடத்தி எங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய மருத்துவத்துறை ஹோமியோபதி சித்த மருத்துவத்துறையானது இந்த கொரோனா காலங்களில் இப்போ எல்லாருமே நம்ம ஓரளவு ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மிக கொடுமையான ஒரு தாக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மதிப்புக்கு மரியாதை மிக்க நமது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த ஒரு சிறப்பான முறையில் நம்மளுடைய கொரோனாவை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். இதற்காக இந்திய மருத்துவத்துறையில் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டுமோ நீங்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அத்தனைக்கும் எனது ஒரு உறுதுணையும் என்னோட அதிக ஆணையம் உண்டு என்ற எங்களை எல்லாம் வழிநடத்தி உற்சாகப்படுத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாடு முழுவதும் தனிப்பட்ட முறையில் 31 சென்டர் என்ற கூடிய சித்த சென்டரில் 28,000 கொரோனா பாசிட்டிவ் நோயாளிகளை அதை வைத்து ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் வைத்து அவர்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்துறையின் மூலமாக சிகிச்சை அளித்து முழுவதுமாக அவர்களை குணப்படுத்தி நாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களில் ஆயுஷ் துறை இருந்தாலும் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களின் செயல்பாடு நமது மரியாதைக்குரிய இந்தியாவுடைய ஆயுஷ் மருத்துவத்துறை செயலாளர் அவர்களின் மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு நமக்கு வழங்கியிருக்கலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய ஒரு உலகமே ஒரு பேண்டமிக்கில் ஆட்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது கூட நமது துறையை சேர்ந்த சித்த மருத்துவர்கள் இதை ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு, அதாவது அவர்கள் ஒரு மாவட்டத்தில் சிலர்கள் குறிப்பிட்ட மருத்துவர்கள் இல்லை என்றாலும் பற்றாக்குறை இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குவாரண்டைன் அனுமதிக்கப்பட்ட அந்த குவாரண்டைன் நாட்களை கூட எடுக்காமல் தொடர்ந்து இந்த சித்த மருத்துவர்களாக அவர் நோயாளிகளுடன் இருந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்தியிருக்கார் என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ துறையானது எல்லாருக்குமே ஒரு விடை உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம
கபசுர குடிநீர் என்ற அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வகையான மூலிகைகள் இருக்கின்றன. அது வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்படும் போது முதல் கட்ட ஆய்வு என்பது டாக்கிங் ஸ்டடி என்று சொல்வார்கள், மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி. அது கிட்டத்தட்ட 1700 வருடங்களுக்கு முன்பாக இதை ஃபார்முலேட் செஞ்சிருந்தாலும் அந்த 15 ஹெர்பில் வந்து 8 மூலிகைகள் வந்து இந்த வைரஸை கட்டுப்படுத்தக்கூடியது என்று இந்த மாலிகுலர் டாக்கிங்கில் வந்து நிரூபணமாகியிருக்கு. ஸோ இதை வைத்து தான் நமது தமிழ்நாடு அரசாங்கம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்குமே இந்த கபசுர குடிநீரை வழங்க வேண்டும் என்றார்கள். அதன்படி கிட்டத்தட்ட இன்றைக்கு 3 கோடி நபர்களுக்கு மேல் வந்து நம்ம இந்த கபசுர குடிநீரை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் வழங்கியிருக்கோம். அதே போல நம்ம டாம்கால் என்ற நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா மருந்துகளை செய்வதை வந்து கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு முழுவதுமாக கபசுர குடிநீர் மற்றும் இந்த கொரோனாவுக்கு என்னெல்லாம் கோவிட்-19 என்னெல்லாம் நம்ம தேவைப்படுமோ அத்தனை மருந்துகளையுமே வந்து நாம் முழுமையாக வந்து நம்ம செய்து மக்களுக்கு வழங்கியுள்ளோம். அதற்கும் மாண்புமிகு நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து மிக மிக ஒரு உறுதுணையாக இருந்து எல்லா விதமான நிதியுதவிகளும் எங்களுக்கு பெற்று தந்துள்ளார். இந்த கணத்தில் அதற்கும் அவருக்கு எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு எங்களது பணிவார்ந்த நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து இந்த 15 பேர் தான் இல்லை, அத்தனை மருத்துவர்களுமே நன்றாக பணியாற்றினார்கள். குறிப்பாக வந்து சொல்லப்போனால் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுதல். அதே போல எங்களுடைய துறை செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களை வந்து அழைத்து எங்களை ஆய்வு மேற்கொண்டு எங்களுடைய பணியை வந்து இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு ஊக்குதலும் முந்தலும் அளித்தார் என்பதற்காகவும் மாண்புமிகு எங்களது மரியாதைக்குரிய துறை செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, எப்பவுமே இங்க சுனாமின்னு சொல்லுவாங்க. மறைந்த முதல்வர் இன்னைக்கு அவங்களோட நினைவு நாள். சுனாமியில மிக டஃப்பான இருக்கும்போது அந்த அமைச்சர்களோட கூட்டத்தை போடும்போது இந்த அக்கரைப்பேட்டை நாகப்பட்டினத்துல அந்த டீம் லீடரா அந்த சேர்மனாக செயல்பட்டது வழிகாட்டி நம்ம ஆனரபிள் டெப்டி சிஎம் தான். அந்த அக்கரைப்பேட்டையில் நான் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், அவர் அங்கேருந்து வந்தாங்கிறதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், இங்கே வந்திருக்கும் நம்ம செல்வகுமார் எப்பவுமே பல இந்த மாதிரி ஊக்க வைக்கும் நிகழ்ச்சிகளை எப்பவுமே நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி மதிப்பு மரியாதைக்குரிய நம்மளோட டைரக்டர் இந்தியன் மெடிசின், டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, நம்மளோட திரு விஜயகுமார் ஜாயின்ட் டைரக்டர் மற்றும் மூத்த இந்த அவார்டுக்கு வந்தக்கூடிய அனைத்து ஆயுஷ் நண்பர்களே மற்றும் நம்மளோட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களே, நான் மூத்தவர்கள் எல்லாரும் பேச இருக்கும் பொழுது நான் வந்து நிறைய பேச விரும்பல. ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சில சொல்ல வேணும்னா, நான் பிப்ரவரி 28ஆம் தேதி 2012 எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹெல்த் செக்ரட்டரியாக மறைந்த முதல்வர் வந்து என்னை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ போட்ட போது மேலே ஒரு ரவுண்டு டெங்கு, செப்டம்பரில் மிக அதிகமான டெங்கு. அதே மாதிரி மூத்த அமைச்சர்களோட ஒரு கூட்டத்தில் நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணினோம். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும் பொழுது 1.5 விழுக்காடு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணால் கூட 1.5 விழுக்காடு இறப்பை தவிர்க்க முடியாது. டெங்கு ஹெமராஜிக் சிண்ட்ரோம் இப்படி எல்லாம் வரும்போது ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் முடிந்தது. எல்லா ப்ரிவென்டிவ் ஒர்க்ஸையும் சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு மத்தியான நேரத்தில் சீஃப் செக்ரட்டரி வாங்க, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வாங்க, அமைச்சர்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆமா நீங்க அந்த மீட்டிங்ல இப்படி சொன்னீங்களே, ஏன் நிலவேம்பு கஷாயம், மலைவேம்பு, அதே மாதிரி இதை ஏன் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, நெட்டை படிங்க. அப்பொழுது இருக்கிற தலைமை செயலர் திரு தேவேந்திரநாத் சாரங்கி சார், மேடம் அதை எப்படி நம்ம அதை இல்லைங்க, இவங்க தான் சொன்னாங்க 1.5 விழுக்காடு என்ன ட்ரை பண்ணாலும் ஏதாவது இறப்படுகிறது, ஒய் டோன்ட் வி ட்ரை ஆஸ் அ உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இது பண்ணி உடனடியாக அதை அட்வர்டைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுக்க ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு, அந்த வகையில் தான் இதை நான் வந்து இன்னைக்கு December 5 அப்படிங்கிறதுனால நான் நிறைவே கூட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு தற்பொழுது கொரோனா வந்த உடனே எல்லாரும் நான் ரிலீஃப் கமிஷனர் மேடம் பீலா ராஜேஷ் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது உடனடியாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர் எல்லாரையும் சொல்லி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வித் ஆயுஷ் இன்டர்வென்ஷன்ங்கிற அரசாணையை நம்ம இப்பொழுதுள்ள முதலமைச்சர் வந்து வெளியிட்டு அதை நம்ம சென்னையில் நம்ம கோஆர்டினேட் பண்ணும்பொழுது ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணும்போது மிக அருமையாக ரிசல்ட் இந்த கபசுர குடிநீராக இருக்கட்டும், இல்லையா ஏற்கனவே உள்ள நிலவேம்பாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ நீங்கள் தாலிசாரி சூர்ணம், அதே மாதிரி பூர்ண சந்திரோதயம்,
அதே மாதிரி ஆழத்தோடை மணப்பாகு அப்படின்னு ஒவ்வொன்றும் இப்போ நமக்கே மனப்பாடமாக இருக்கும். மணப்பாகுங்கிறது அதே மாதிரி நெல்லிக்காய் லேக்கியம், அதே மாதிரி ஆயுர்வேதாவில் வந்து நம்மளோட கோயம்புத்தூர் பீப்புள், தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நம்மளோட டெப்டி சிஎம் அவர்கள் இருக்காரு, ஆனரபிள் கவர்னர் முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டதுன்னா, தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் விச் அலவுட் ரிசர்ச், ICMR approved research in Stanley College with Ayurveda and with Ayush. அந்த மாதிரி நம்ம பண்ணி மக்கள்கிட்ட இது இவ்வளோ நல்ல பாரம்பரிய 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரிய மருந்து, அதே மாதிரி தான் சைனாவில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் எல்லாம் இருக்கும் பொழுது இதை எப்படி இன்டிகிரேட் பண்ணோம் ICMR. அதனால்தான் நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஏன் என்றால் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜியும் நம்மளோட சித்தா இன்ஸ்டிடியூட்டும் சேர்த்து ஒரு MOU போட்டிருக்காங்க. நமக்கு மிகப்பெரிய சவால் ஆயுஷ்க்கு என்னன்னா, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஆனா அதுக்கு ப்ரூஃப் என்ன, டபுள் பிளைண்ட் ஸ்டடி இருக்கா, இதெல்லாம் சொல்ற அந்த கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கும் வகையில ஏற்கனவே நம்ம ICMR அப்ரூவ்ட் ரிசர்ச் வந்து தமிழ்நாட்டில் இதை பர்மிட் பண்ணி இதெல்லாம் சொல்லி நம்ம செய்துட்டு இருக்கோம். இந்த வகையில் தான் ஆயுஷ் வந்து ஒரு இம்யூனோ பூஸ்டிங் மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக் ரிசல்ட்ஸும் கொடுக்கறது. மதுமேக சிறுநத்தோட ஜாயிண்ட் ரிசர்ச் டயபெட்டிக் இருக்கு, ஒவ்வொன்றும் நம்ம வந்து அதை லிங்க் பண்ணி பப்ளிக் கொண்டு போகணும். அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொன்ன ஆட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா நிலவேம்புல இருக்கு. இது வந்து இன்னைக்கு 37 நாடுகள்ல ரிசர்ச்ல அந்தந்த பேர்ல பயன்படுத்தப்படுகிறது. கால்மேக் பெங்கால், வேற ஒரு இன்னொரு பேர், சைனால ஒரு பேர், நெதர்லாண்ட்ல ஒரு பேர். ஆனா இது பயன்படுத்துறது, இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து மக்களோட இறப்பு, வாட் இஸ் அவர் கோல், நமக்கு இந்த துறை நல்லது அந்த ஸ்ட்ரீம் நல்லதுன்னு இல்லை, எல்லாரும் அவங்க ஸ்ட்ரீம்ல தன்னோட, இதே நேரத்தில் அலோபதியும் நம்ம வந்து பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அவங்க தன்னோட முயற்சியினால் அவங்க இறப்பு விதத்தை கொடுத்தார்கள். ஒவ்வொரு பிரிவான இந்தியன் மெடிசனும் தன்னோட இந்த இறப்பு விதத்தை குறைத்ததினால்தான் ஒரு பயத்தோடே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஆணித்தரமாக இந்திய அளவிலே தமிழகம் எந்த அளவுக்கு முன்னின்று இந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். பொதுவாக குழந்தைக்கு தேவை தாளாட்டு, நமக்கு தேவை பாராட்டு. இந்த பாராட்டு தான் நமக்கு ஊக்கத்தையும் வழங்கும், உற்சாகத்தையும் வழங்கும். தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒரு பாராட்டுவதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் படைத்த மரியாதைக்குரிய அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாராட்டு விழாவிலே பொருத்தமான நபர் அந்த தலைவர்களை இங்கே ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. மேதகு ஆளுநர், எங்களுடைய அன்புக்குரிய, நாங்கள் அக்கா என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய என்னுடைய அன்பு அக்கா அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ் மண்ணின் மீது மிகுந்த பாசமும் மிகுந்த நேசமும் பிரியமும் அளவில்லாத அன்பும், தெலுங்கானாவுக்கு சென்றாலும் எந்த நேரமும் தமிழ் மக்கள் மீது மிகுந்த பிரியமும், பல நேரங்களிலே அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளை நமக்கு வழங்குவதோடு இங்கே இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வழிமுறைகளை கேட்டு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர்களுக்கு உடனடியாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல மனம் படைத்தவர். இன்னும் சொல்ல போனால் நானே கண்டு வியந்திருக்கின்றேன். களத்திற்கு சென்ற ஒரு கவர்னர், களத்திற்கு சென்று தீவிரையோடு சென்று அங்கே மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சுகாதார பணியாளர்களையும் தெலுங்கானாவிலே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் தைரியமாக பணிபுரிங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக மல்டிஃபெசேட்டட் பர்சனாலிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். பல்வேறு துறைகளை பன்முக தன்மை வாய்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய மருத்துவர், சிறந்த பேச்சாளர், மேதகு ஆளுநர் அன்பு அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இது தமிழ் வர்த்தக சங்கம், தமிழருடைய பாரம்பரியமிக்க துறையான இந்த ஆயுஷ்னு நம்ம விருது வழங்குகின்றோம். தமிழருடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க நமக்கு துணை நின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பும் அடக்கமும் அமைதியும் பணிவும் பாசமும் கொண்டு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, சிறிய குழந்தையாலும் அவர்களுக்கு ஒரு உரிய அந்த கௌரவத்தை, அன்பை மனம் திறந்து அளிக்கக்கூடிய, நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மாண்புமிகு எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய டாக்டர் ராதா, எல்லோரும் நீங்கள் விரும்புகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள், டாக்டர் மரியாதைக்குரிய கணேஷ் AS அவர்கள், பத்திய சித்த ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர், நம்முடைய துறையிலிருந்து சென்ற மரியாதைக்குரிய டாக்டர் கனகவள்ளி அவர்கள், டாக்டர் தேசிய சித்த மருத்துவ இயக்குனர் மீனாகுமாரி அவர்கள், பார்த்திபன் அவர்கள், மணவாளன் அவர்கள், பிச்சைக்குமார் அவர்கள், ஜான் தன்ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய பாலகங்கா உள்ளிட்ட
எல்லோருக்கும் மேலாக எங்களுடைய மூத்த மருத்துவர், சிறுநீரக துறைக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கூடிய டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் டாக்டர் செல்வகுமார் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். கடந்த முறை அவர்கள் அலோபதி மருத்துவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தார். அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அளித்தார். அக்கா அவர்களும் நாங்கள் எல்லாம் அங்கே பங்கேற்கோம். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாந்தா, நம்முடைய அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் டாக்டர் சாந்தா உள்ளிட்ட மகத்தான மருத்துவர்களை அவர் பாராட்டியது ஒரு போற்றத்தக்க நிகழ்வு. அதை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில், ஒரு உரிய காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த ஆயுஷ் மருத்துவர்களை பாராட்டுவது என்பது நிச்சயமா இது ஒரு பொருத்தமான விஷயம். ஏனென்று சொல்ல ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நீங்க சொன்னது போல என்ன செய்வது, ஏது செய்வது, எதை கொடுப்பது, எதை விடுவது, என்ன செய்யணும், டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எல்லோரும் லாக்டவுன் அப்படின்ற ஒரு லாக்டவுன் போட்டு கதவை தாழ்த்தி கொண்டு நம்ம உள்ள இருந்த அந்த நேரத்தில் களத்துக்கு செல்வதற்கு யோசிப்பதற்கே நேரம் இல்லாமல் பயந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அற்புதமாக அலோபதி மருத்துவர்களோடு இணைந்து நாங்களும் தயார், we are also ready அப்படின்னு அந்த ஆயுஷ் மருத்துவர்கள் இமீடியட்டாக களத்துக்கு தங்களுடைய அந்த ஆயுஷ் சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதம் இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், அந்தந்த துறையை சார்ந்த ஒரு கபஸ்கர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம், இப்படி மூச்சு பயிற்சி, அந்த மாதிரியான ஆவி பிடிப்பிலான பல்வேறு வழிமுறைகளை சொல்லி உங்களோட நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய அலோபதி மருத்துவர்களுக்கு இணையாக அவங்களும் பிபி போட்டுட்டு கணேசையை சொன்னது போல குவாரண்டைன் கூட இருக்காங்க. களத்தில் நின்று அந்த கோவிட் பேஷண்டோடு உள்ளே போய் அவங்களுக்கு அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் கூட சொல்லி நம்பிக்கையை ஊட்டியது நிச்சயமாக ஆயுஷ் மருத்துவர்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய சல்யூட் ஆயுஷ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்த மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவங்கெல்லாம் இணைந்து எங்களை ஊக்கப்படுத்தி நம்ம நோ டு எனிபடி, எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம நோ சொல்லுது, என்கரேஜ் எவ்ரிபடி. ஸோ எந்த ஒரு புதிய வழிமுறைகளாக இருந்தாலும் இந்த நேரத்திற்கு, இந்த காலத்துக்கு அது உடனே தேவை அப்படின்ட்டு வித்தின் 24 hours நாங்கள் ஜியோ போட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு சார் சொன்னார், இந்த ஸ்கோர் சொல்கிறப்ப போகக்கூடிய அளவுக்கு, புருவத்தை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மாடல் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் த தமிழ்நாடு என்று எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹவு இட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, எப்படி இது தமிழர்களால் தமிழ்நாட்டில் சாத்தியமாயிற்று. அக்காவே நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணுவாங்க. அக்கா அவங்க 12 மணிக்கு கால் பண்ணி என்ன ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இன்னும் என்ன செய்யணும், இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பல முறை நள்ளிரவு நேரங்களிலே அக்கா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரை அருகிலே வைத்துக் கொண்டு, தெலுங்கானாவுடைய முதலமைச்சரை அருகிலே வைத்துக் கொண்டு முதலமைச்சரோடு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன அங்கே வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், நம்ம என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய, நம்முடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய மிக மிக ஒரு டெடிக்கேஷன், கமிட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு பொருத்தமான ஒரு தலைவரை இன்றைக்கு இந்த மேடையில் நீங்கள் நினைச்சீங்கன்னா அக்கா வந்து நான் சொல்லணும். அவங்க ரொம்ப ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பல தரப்பட்ட செய்திகளை பல நேரங்களில் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் இதை விட என்னை பொறுத்தவரை ஒரு அலோபதி மருத்துவர்களாக அவங்க இன்னும் சொல்லப்போனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தையை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவர்கள் இந்த ஆயுஷ் துறை மீது மிக அதிகமான நம்பிக்கை வைத்துள்ள ஒரு அலோபதி மருத்துவர். அதுதான் முக்கியமான விஷயம். அலோபதி மருத்துவர்கள் பொதுவாக நாங்கள் ஒருத்தர் வடதுருவமாகவும் ஆயுஷ் மருத்துவர்கள் தென்துருவமாகவும் இருப்பாங்க. ஆனால் இருதுருவத்தை இணைத்து அலோபதியின் மீது, அலோபதி துறையாக இருந்தாலும் ஆயுஷ் துறையின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்ட ஒரு மருத்துவர் என்றால் அது டாக்டர் தமிழிசை அக்கா அவர்கள். அவர்கள் அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அது ஆயுஷ் துறையின் மீது அதிக நம்பிக்கை வைப்பவர், மிகவும் நம்பிக்கை வைப்பவர். அது பிராக்டிஸும் செய்யக்கூடியவர். இன்றைய வரைக்கும் யோகாவை தொடர்ந்து எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால்தான் நம்ம அதை என்கரேஜ் பண்ண முடியும். அதனால தான் அந்த கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நம்முடைய செக்ரட்டரியா இருக்கட்டும், நாங்கள் இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அது ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான காலம். இது மாதிரியான ஒரு பேரிடர், இயற்கை பேரிடர், ஒரு பேண்டமிக் அப்படின்றது உலகத்தில் இன்னொரு முறை வரவும் கூடாது. அப்படி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இந்த நிகழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். we are able to manage. நான் இப்போ கூட சொல்றேன், இரண்டாவது இந்த சிஸ்டம், இந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட் வித் ஆல் யுவர் சப்போர்ட், டெஃபினட்டா நம்ம இதை எதிர்கொள்ள முடியும் என்பது மட்டும் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது பொருத்தமான நிகழ்வு, ஏற்றமான நிகழ்வு, பொருத்தமான நல்லவர்களை வைத்து, பொருத்தமான நிறைய நல்ல மனம் படைத்தவர்களை வைத்து, பொருத்தமானவர்களை பாராட்டக்கூடிய இந்த நிகழ்விற்கு நானும் பொருத்தமான நேரத்தில் நன்றி உரை கூறி, வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெற்று நன்றி வணக்கம்.
ஸ்ரீ வர்மா, ஃபவுண்டர். அடுத்ததாக திரு கண்ணன் அவர்கள், இம்காப் அதனுடைய தலைவர் திரு கண்ணன் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக, ஏன்னா நிறைய விருதுகள் நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே திரு கண்ணன் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி ஜாயிண்ட் டைரக்டர் டாக்டர் பி பார்த்திபன் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் பி பார்த்திபன் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் சித்தா ப்ரொஃபசர் டாக்டர் கனகவல்லி அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் மீனா குமாரி அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி இந்தியன் மெடிசன் டாக்டர் எம் பிச்சைக்குமார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். இவர்கள் பாராட்டு பெறுகிறார்கள். அவர்கள் அடுத்ததாக இப்போது ஆயுஷ் விருது வழங்கும் விழா 29 மருத்துவர்களுக்கும் அதனுடைய மிக சிறப்பாக பணியாற்றி அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அபெக்ஸ் லெபார்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் சுபாஷினி வணங்காமணி அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க இருக்கிறோம். டாக்டர் பி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க இருக்கின்றோம். கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். ஏனென்று சொன்னால் இந்த பாரம்பரிய மருத்துவத்திலே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது டாக்டர் பி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு. அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு விருதை வழங்க இருக்கின்றோம். அது காலம் சென்ற திரு பார்த்திபன் அவர்களுக்கு. அவர் நம்முடைய இதனால் அவருடைய சகோதரர் கிள்ளி வளவன் அவர்கள் இதனை பெற்றுக்கொள்வார். கிள்ளி வளவன் அவர்களை நாம் அழைக்கின்றோம். செங்கோட்டை அரசு மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் ஏ கலா அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆயுஷ் வெல்னஸ் கிளினிக்கை சேர்ந்த சித்தா கன்சல்டன்ட் டாக்டர் இளவரசன் கந்தசாமி அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் இளவரசன் கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொஞ்சம் வேகமாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இளவரசன் கந்தசாமியை தொடர்ந்து டாக்டர் கே என்று அழைக்கக்கூடிய சாந்தம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலை சேர்ந்த கௌதமன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். கௌதமன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். பிசிஆர் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டை சேர்ந்த டாக்டர் பி ராஜேஷ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். தன்வந்திரி மருத்துவம் தர்மேஷ் குமரேந்திரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். தமிழ்கனி தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த தமிழ்கனி அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சித்தா கன்சல்டன்ட் சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அரும்பாக்கம்
டாக்டர் எம் மோகன பிரியா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். சித்தா கன்சல்டன்ட் டாக்டர் விமல் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தினுடைய லெக்சரர் டாக்டர் நிஜவெளி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் எஸ் பிரியங்கா பிஜி ஸ்காலர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தாம்பரம் பிஜி ஸ்காலர் டாக்டர் எஸ் பிரியங்கா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமர்ஜென்சி மெடிக்கல் ஆஃபீஸர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா டாக்டர் பொற்செல்வன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர் எம்.கே. மாலதி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். பிஜி ஸ்காலர், கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் டாக்டர் பி. பிரபாகரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் பி. பிரபாகரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். லெக்சரர் ஜிஎம்சி பாளையங்கோட்டை சேர்ந்த டாக்டர் ஜி. சுபாஷ் சந்திரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் ஜி. சுபாஷ் சந்திரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் பி. சங்கரராஜ், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பி. சங்கரராஜ். டாக்டர் சி. சரவணன், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை டாக்டர் சி. சரவணன், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை. தில்லைவாணன், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், தில்லைவாணன் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். பெரம்பலூர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் விக்ரம் குமார், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், பிரைமரி ஹெல்த் சென்டர் திருப்பத்தூர் டாக்டர் விக்ரம் குமார். அடுத்ததாக டாக்டர் வனிதா ஆர். முரளிகுமார் அவர்களை அழைக்கிறேன். தன்வந்திரி ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னும் ஒரு பாராட்டு சான்றிதழ் அங்கேயர் கன்னி அவர்களுக்கு பொது மேலாளர் டெம்கால் அவர்கள் சார்பாக இன்னொரு வாங்க இருக்கிறார். அங்கேயர் கன்னி அவர்கள் வரலாம், அவருக்கு பதிலாக வாங்க இருக்கிறார். நன்றி. அனைவரும் அமரும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். தகை சார்ந்த செயல்திறனால் தமிழகம் செழிக்க செய்த தண்ணீரிலா தலைவர்கள் தங்கத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், தங்கத்தாரகை இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களையும் வணங்கி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை, இவ்விழாவில் இனிதே பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை தனக்கே உரிய பாணியில்
எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இந்த கொரோனாவை எதிர்கொண்டு பணியில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களை, அவரோடு இணைந்து இந்த கொரோனா காலத்தில் நான் அவரை 2004 சுனாமி ஏற்பட்ட போதிலிருந்து அவருடைய பணியை, கடமையை, அவர் அணுகின்ற முறையை கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன். எதை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கின்ற திறன் படைத்த மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களை, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையினுடைய இயக்குனர் திரு எஸ் கணேஷ் அவர்களை, இந்த ஆலோசனை குழு மருத்துவ வல்லுநர்கள் பேராசிரியர் டாக்டர் பி பார்த்திபன் அவர்களை, பேராசிரியர் டாக்டர் கே கனகவல்லி அவர்களை, பேராசிரியர் டாக்டர் ஆர் மீனாகுமாரி அவர்களை, மருத்துவர் என் மணவாளன் அவர்களை, மருத்துவர் எம் பிச்சையப்பா குமார் அவர்களை, சிறப்பான ஒரு வரவேற்பை நிகழ்த்தியிருக்கின்ற உலக தமிழ் வர்த்தக சபையினுடைய தலைவர் உயர் திரு செல்வகுமார் அவர்களை, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணன் பாலகங்கர் அவர்களே, அன்பு சகோதரர் டி ரமேஷ் அவர்களை, நிறைவுரையாக நன்றியுரை நவல் இருக்கின்ற கோட்டோ அமைப்பினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு ஏ ஜான் தன்ராஜ் அவர்களை, இனிய இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள முக்கிய பிரமுகர்களை, மருத்துவர்களை, இன்றைக்கு விருது பெற்றிருக்கின்ற சித்த மருத்துவர்களை, அரசின் உயர் அலுவலர்களை, பணியாளர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலகையே அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா பேரிடர் காலத்தில் கொரோனா கொடுந்தொற்று பரவாமல் தடுத்திட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொரோனா வைரஸை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறையின் கீழ் இந்திய மருத்துவத்துறையின் வழி முக்கிய பங்காற்றிய தமிழக சித்த மருத்துவர்களுக்கு ஆயுஷ் மேன்மை விருதுகள் வழங்கி கௌரவிக்கவும், பழமை வாய்ந்த தமிழக பாரம்பரிய சித்த மருத்துவ முறையின் சிறப்பை உலகமெல்லாம் உணரச் செய்திட வகையிலும், பக்க விளைவற்ற சித்த மருத்துவர்களை உலக மக்கள் பயன்பெற்ற செய்யும் வகையிலும் சிறந்ததொரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இவ்விழா மிகவும் மிகவும் பாராட்டுக்குரியதாகும். இந்த இனிய விழாவில் பங்கேற்கின்ற நல்வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொன்மை காலத்தில் வாழ்ந்த தமிழ் ஞானிகள் தங்களது யோக சக்தியின் ஆற்றலால், ஆன்மீக அனுபவங்களின் பயனால் பல உண்மை விளக்கங்களை இந்த உலகிற்கு பரிசாக அளித்து சென்றிருக்கிறார்கள். தனித்திருந்தும், விழித்திருந்தும், பசித்திருந்தும் ஆற்றல் பெற்ற சித்தர்களின் இலக்கு நலவாழ்வு, உயர் ஞானம், மன பெற்ற இன்பங்களை தமக்கு மட்டுமே உரியதென கொள்ளாமல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றே இந்த மானிட சமுதாயம் பயன்பெற மற்றவர்களுக்கும் அவற்றை கற்றுக் கொடுத்தனர். இந்த கலை நுணுக்கங்கள் தமிழ் சமுதாயத்தின் அற்புத பொக்கிஷங்களாகவும் அருங்கலைகளாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அக்கலைகளில் தலைசிறந்த கலையாக, மக்களுக்கு இன்றியமையா கலையாக விளங்கிடும் மருத்துவக்கலை உடலின் பிணியகற்ற உலகுக்கே வழிகாட்டும் தமிழகத்தின் தொன்மைமிக்க கலையாகும். இன்றைய மருத்துவ சிகிச்சைகளுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கும் வகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறளில் மருந்து என்ற தலைப்பில் வள்ளுவ பெருமான் தனி அதிகாரமே படைத்திருக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பைச் செயல் என்னும் குறள் மொழிதான் இன்றைய மருத்துவ உலகுக்கு வழிகாட்டும்
தலையாய சூத்திரமாக விளங்கி வருகிறது என்பதை பெருமையுடன் இங்கு எடுத்துக்கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய பெருமிக்க மருத்துவம் தான் தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தின் சிறப்பு உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் ஆகும். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகியவற்றில் பொதிந்துள்ள ஆற்றலை மனிதர்களின் நல்வாழ்வுக்கு பயன்படுத்த முடியும் என்னும் பண்டை தமிழரின் அறிவின் சிகரம்தான் நம்முடைய சித்த வைத்தியம். சித்த வைத்தியம், சித்த மருத்துவம் காலமாற்றத்தின் தேவைக்கு ஏற்ப மக்களின் மருத்துவ தேவைகளை ஈடுகட்டும் வகையில் இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. திருமூலர் காலம் முதல் இன்றளவும் சித்த மருத்துவம் பல மாற்றங்களை சந்தித்து அம்மாற்றங்களின் சிறப்பை தனதாக்கிக் கொண்டு முன்னேற்றம் கண்டு வருகிறது. இந்திய மருத்துவ முறைகள் அலோபதி மருத்துவம் போல் இல்லாமல் அறுவை சிகிச்சைகளின்றி பக்க விளைவுகள் ஏதுமின்றி பலவித நோய்களுக்கு தீர்வு காணக்கூடியதாக உள்ளன. பொருளாதார செலவும் அதிகமில்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் சித்த மருத்துவ கல்வி, ஆயுர்வேத யுனானி மருத்துவ கல்வி ஆகியவை குறித்த விழிப்புணர்வை தற்போதைய மாணவ சமுதாயத்தின் தீவிரமாக ஏற்படுத்தி இதன்பால் அவர்களை ஈடுபாடு செய்து கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டால்தான் இந்திய மருத்துவ முறை மகத்தான வளர்ச்சி வரும். மேலும் இந்திய மருத்துவ முறை நூல்களும் அதிக அளவில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அனைவரும் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற வேண்டுகோளாகும். கொரோனா பேரிடர் காலத்தில் அலோபதி மருத்துவருடன் இணைந்து இந்திய முறை மருத்துவர்கள் பணியாற்றியதையும் கொரோனா நோயை கட்டுக்குள் கொண்டு வர நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் பேருதவியாக இருந்ததையும் இந்தியாவை இன்றைக்கு பாராட்டி கொண்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய உலக தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு இணைந்து கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த பாரம்பரிய இந்திய முறை மருத்துவர்களுக்கு விருது கொடுப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நாம் இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தனித்துவம் வாய்ந்த சிறப்பாய்ந்த ஆயுஷ் மேன்மை விருதுகளை பெறுவோர் மத்திய சித்த ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய சித்த கல்லூரி மற்றும் இந்திய மருந்தக இயக்குநரகம் ஆகிய 3 அரசு அமைப்புகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்படுவதறிந்து நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இங்கு இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பாரம்பரிய இந்திய முறை மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருதுகள் அவர்களை மட்டுமல்ல மற்ற மருத்துவர்களுக்கும் மேலும் சிறப்பாக பணியாற்ற அது உத்வேகம் ஊக்கமளிக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இங்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாண்புமிகு தெலுங்கானா மாநில ஆளுநர் அவர்கள் ஒரு தலைசிறந்த டாக்டர் மருத்துவர் ஆவார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம். அவரது திருக்கரங்களால் இவ்விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது அந்த விருதுக்கு மேலும் ஒரு தனி சிறப்பாகும் என்பதை நாம் இங்கு பெருமையோடு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்மில் ஒருவர் இன்றைக்கு ஆளுநராக இருப்பது தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய ஆளுநர் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அன்போடு நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சவால்களை சந்தித்து அவைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைத்து வருவது மாண்புமிகு அம்மாவரது அரசின் பெரும் சிறப்பாக இருக்கிறது. ஒரே ஆண்டில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழகத்தை உயர்த்தியிருப்பதும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவக் கல்வி ஒதுக்கீட்டில் 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதும் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவே தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில்
7.5% உள் ஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுத்ததன் மூலம் சாதனைகளால் சகாப்தம் படைத்திருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நல்ல பல நடவடிக்கைகளையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசும் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதனை நான் இங்கு கடமையினரோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பதற்காக உயிரை பணை வைத்து உண்மையாக நாம் உழைக்கிறோம். நோய் தொற்றை தடுக்க அரசும் மருத்துவத்துறையும் கூறுகின்ற எச்சரிக்கையை தவறாமல் கடைபிடித்து மக்களோடு கலந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறோம். ஆற்றி வருகின்ற அந்த பணிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழக மக்களிடையே இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு அரசுக்கு இன்றைக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் இதயத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இவ்வளவு பெரிய மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொரோனா தொற்று காலத்தில் அந்த தேசிய பேரிடர் காலத்தில் பணியாற்றிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தமைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 16ஆம் தேதி சென்னையில் எத்திராஜ் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே ஆட்சியர் கணேஷ் அவர்கள் சொன்னதைப் போல இந்த ஆயுர்வேதம் என்பது உண்மையிலேயே நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய ராதாகிருஷ்ணன் அவர்கள், செல்வகுமார் சொன்ன மாதிரி என்னைக்குமே இளமையா எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்காருன்னு அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அண்ணன் OPS அவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள், தம்பி விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னென்றால் தமிழ் என்றாலே இளமை தானே. அதனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இளமையோடு இருப்பதற்கு அதற்கும் நமது மருத்துவ முறையை நாம் வணங்கி, இங்கே சுனாமி போல அடித்தாலும் வலுவான சுனாமி அடிக்கும் பொழுது பன்னீர் தெளித்தால் போல இவரால் எப்படி இருக்க முடிகிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது அவரே சொன்னார், 40 நிமிடம் யோகா செய்கிறேன் என்று. அதனால்தான் இந்த யோக நிலைக்கு அவர் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் பக்கபலமாக இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக அதிலிருந்தே ஆரம்பமாகிறது இந்த ஆயுஷ். அதே போல கரோனா சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க தம்பியுடையார் படைக்கு அஞ்சார் என்று. நான் சொல்றேன் தம்பியுடையார் கரோனாக்கு அஞ்சார் என்று. முதலமைச்சர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். தமிழகத்தில் சில தீவிரமாக சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதனால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இப்பவே கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி எடுத்து தம்பி இது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுக்கொண்டே இருந்தவர் தெலுங்கானா முதலமைச்சர், தமிழ்நாடு హెల్త్ మినిస్టర్ మీరు తమ్ముడు அப்படின்னு கேட்டார். నా తమ్ముడు చాలా ఇష్టం అక్క, తమ్ముడు ఆ తమ్ముడు అంటే నాకు చాలా ఇష్టం அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு உடனே கேட்டு பலமுறை, அது மட்டும் இல்லை தமிழகத்தில் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்களோ பலமுறை விமர்சனத்திற்கு ஆளானது தமிழகம். நிறைய கேசஸ் வருது, கட்டுக்கடங்காமல் இருக்கிறதே என்று. நிறைய கேசஸ் ஏன் வந்தது என்றால் நிறைய பரிசோதனை செய்ததால் நிறைய கேஸ் வந்தது. அதனால் அதிகமான பரிசோதனை செய்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிகமாக பரிசோதனை செய்து கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டை பெற்ற தமிழக சுகாதாரத்துறை அதற்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள், அது மட்டும் இல்ல தெலுங்கானா ஏற்றுகிறார்களா என்று நான் போனதுக்கு அப்புறம் சில முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தம்பி கூட போன வாட்டி பார்க்கும்போது நான் இதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். மரியாதைக்குரிய தெலுங்கானா முதலமைச்சரே என்னிடம் சொன்னார், அங்கே கேசிஆர் கிட் என்று ஒன்று கொடுக்கிறோம். அந்த கேசிஆர் கிட் எது என்றால் தமிழகத்தில் உள்ள அம்மா பரிசு பெட்டகம் தான் அங்கே கேசிஆர் கிட்டாக உருமாறி இருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்டேன் இத மாதிரி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள்
இப்படிப்பட்ட ஒரு பரிசு பெட்டகத்தை அன்று நான் கூட அதற்கு பாராட்டை தெரிவித்தேன். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு செல்வந்தர் வீட்டு குழந்தைக்கு உடனே சோப்பு கொண்டு இருப்பார். அவங்களுக்கு சோப்பு சீப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லையேன்னு. ஆனால் ஒரு பெட்டி போட்டு அதில் குழந்தைக்கான சோப்பு, பவுடர், அந்த விப்புன்னு சொல்றது, சட்டை, என் அம்மாவுக்கு சேலை, நைட்டி எல்லாம் வச்சு அது கொடுத்த ஒரு பரிசு பெட்டகத்தை நான் பார்த்தேன். அதனால கிளிகிழிப்ப வரைக்கும் அதனால அந்த பரிசு பெட்டையை நான் பார்த்தேன். தெலுங்கானால இதை எப்படி கொண்டு வந்தேன் என்றால், இதை கேசிஆர் கிட்டுன்னு கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, அதாவது மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து கொள்பவர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும் என்று சொன்னதனால் 50% மருத்துவமனை பிரசவம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, கேசிஆர் என்று ஒன்று சொன்னாரு, இங்க எல்லாமே அம்மாவுக்கு பச்சை மாதிரி, அங்க எல்லாம் பிங்க் பார்ட்டி, ரோஸ் கலர். ஆனா நான் இந்த பெட்டி, எல்லாரும் என்னோட அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நம்ம இந்த பெட்டியை ரோஸ் கலர்ல வைப்போம்னு. அப்ப இல்ல நான் நிறம் மாறக்கூடாது, அம்மா கொடுத்த அதே பச்சை பெட்டியாகவே இருக்கட்டும், ஏனென்றால் இது அவர்களின் யோசனை என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால், தமிழகத்தில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அவை தெலுங்கானாவிற்கும், தெலுங்கானாவில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அதை தமிழகத்திற்கும் கொண்டு வரும் பாலமாக நான் இருப்பேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கரோனா என்பது, அதுவும் ஆயுஷ் என்ற இந்த துணை மருத்துவம் கூட சொல்ல மாட்டேன், இணை மருத்துவம். ஏன்னா அது வேற, ஏன் துணை வானா இணை கிடையாதா அப்படின்னு அது விவாதம் வந்துட போகுது. அப்படி இல்லை, எல்லாரும் இங்க சொன்ன மாதிரி ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்து அத நல்ல தன்மையை சொல்கிறேன். நம்ம பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது, அமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்வார். 18 மொழியை கற்ற பின்புதான் அவர் தமிழ் மொழி பெறுது என்று சொல்வார். அதே போல ஆங்கில மருத்துவம் கற்ற பின்புதான் ஆயுஷும் சிறந்தது என்று நான் சொல்கிறேன். பொதுவா சொல்லல, ஏனென்றால் அதில் உள்ள நல்ல தன்மைகளை நாம் எடுத்துக்கிறோம். அதனால்தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு விவாதம் வரும்பொழுது நான் சொன்னேன், தமிழ் என் ரத்தத்தில் இருக்கிறது, சத்தத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டால் அது தவறில்லை என்று சொன்னேன். அதே போலதான் இன்று நமது முறை நமது ரத்தத்தில் இருக்கிறது. ஆக இந்த முறை இங்க சொன்னாங்க, விஜயபாஸ்கர் பேசும்போது சொன்னார்கள், இது அணுவில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு உடலின் அணுவிலும் இந்த ஆயுர்வேதம் இருக்கிறது. ஆக நமது ஆங்கில மருத்துவமும் நம் மருத்துவமும் இணைந்து, இதுல ராதாகிருஷ்ணன் மிக சரியாக சொன்னார், இந்த மருத்துவம் தான், இதை நீங்க கொடுக்கணும், இதோட நான் சொல்ல மாட்டேன் வெளியே, இது எனக்கு மட்டுமே ரகசியம். இப்படி வைத்துக் கொண்டால் அந்த ரகசியம் மக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போய்விடும். ஆராய்ச்சி செய்து, எப்படி ஆங்கில மருத்துவம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு, இப்ப நம்ம வேக்சினேஷனுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறோம், இந்த ஆராய்ச்சி செய்து இது சிறந்த மருந்து என்று மக்களுக்கு எடுத்து சொன்னாதான் இந்த விஞ்ஞான உலகில மக்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம். ஆக அதை என்னுடைய மருத்துவத்தில் உள்ள நல்லவற்றையெல்லாம் நான் எப்படி எடுத்து வருகிறேன் என்று, அதாவது நான் ஆளுநர், அவற்றை விவாதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம். இந்த மேடையில் சொல்கிறேன், நாம் ஆன்மீக அறிவியலை பின்பற்ற வேண்டிய காலகட்டம். ஆன்மீக அறிவியல் என்றால் ஆயுஷ் தான். ஏனென்றால் நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம், அங்கே வில்வம் கொடுக்கிறார்கள். இங்க எல்லாருக்கும் தெரியும் வில்வத்தோட பலன். சிவனாலே கொஞ்சம் உக்கிரமா ஹீட்டா இருப்பார், அதனால நம்மளுக்கு வில்வம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போறோம், அங்க துளசி கொடுக்குறாங்க, கொஞ்சம் குளிர்ச்சியா இருப்பாரு, உடனே அதுக்கு துளசி நமக்கு தேவையா இருக்கு, அதனால துளசி கொடுப்பேன். ஒரு முறை அரசியல்ல உங்களுக்கு தெரியும், ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்கும், பல தங்க தடைகள் எல்லாம் இருக்கும். ஒரு முறை தமிழக அரசியலில் இருக்கும் பொழுது பிரச்சனை வந்த உடனே சரி எல்லாத்தையும் போட்டுட்டு போய் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலான்னு தனியாக கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் அங்கே போய் கோயிலில் போய் சாமியோட சப்பரம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கிண்ணத்தால் மிளகு, சுக்கு எல்லாம் போட்ட ஒரு பானம். இரவு நேரம் இந்த காட்டு மலைகளை எல்லாம் தாண்டி அம்மையை பார்க்க வருபவர்களுக்கு எந்த உடல்நலக்கேடும் வந்துவிடக் கூடாது என்பதற்கு பானம் கொடுக்கிறார்கள். ஆக இது ஆன்மீகத்தோடு கூடியது. அது மட்டும் இல்ல, ஒரு மதத்தை சார்ந்து நான் சொல்லவில்லை. நோன்பு இருக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள்,
ஆக இவையெல்லாம் ஆன்மீகத்தோடு கூடிய அறிவியல், அதை நம் வாழ்க்கையோடு இணைத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆன்மீகம் என்ற உடனே தமிழ்ல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. தமிழ் நம் சங்க தமிழில் இங்கே சொன்னாங்க, ஜான் தங்கராஜ் சொன்னார், ஏலாதி சங்க இலக்கியங்கள்ல ஏலாதி என்ற நூலில் எப்படி 6 சுக்கு, மிளகு, திப்பிலி, மருதம்பட்டை, ஏலக்காய் மக்களுக்கு நல்லதை சொல்கிறது என்று ஏலாதி என்ற சங்க இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போர் வீரர்கள் உடற்பயிற்சி செய்துவிட்டு போனார்கள், அதனால் தான் உருக்கு போன்ற தேகத்தை பெற்றார்கள் என்று நம் சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆக அதையெல்லாம் சேர்த்து நாம் ஒரு நல்ல ஒரு இரண்டும் இணைந்த ஒரு இணைப்பு பாலமான ஒரு மருத்துவ முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அவங்க கபசுர குடிநீரை பற்றி சொன்னார்கள். நான் தெலுங்கானா அரசாங்கத்திடம் தமிழகத்தில் இப்படி ஒரு குடிநீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இது உண்மையிலேயே எதிர்ப்பு சக்தியை தருகிறது என்று சொன்னவுடன் இங்கே இருந்து சில பாக்கெட்டுகளை வாங்கிட்டு போய் அங்க அரசாங்கத்தில் கொடுத்து அங்க அரசாங்கமும் அதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, ரொம்ப காரசாரமா இருக்கிறீங்களேன்னு. என்னோட காலையில இஞ்சில தான் ஆரம்பிக்கிறேன் நான், அதனால காரசாரமா தான் இருப்பேன். ஆக எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆயுர்வேதத்திலும் மருந்து இருக்கிறது. ஆனா இதுல அறுவை சிகிச்சை செய்யலாமா செய்ய வேணாமா, செய்ய முடியுமா முடியாத, இதெல்லாம் விவாதத்திற்குரியது. அந்தந்த மருத்துவ கைகோர்த்து உங்களுடைய உள்ள நல்லதையும் என்னுடைய உள்ள நல்லதையும் இணைத்து நாம் வழிகாட்ட வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, உணவு முறை, இந்த ஆயுர்வேத மருந்து ஆயுஷ் என்பது நமது உடல் முறையையும் உணவு முறையையும் பேசுகிறது. சாப்பாடு கண்டதை போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை, இதுதான் உலகத்துல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது. தொப்பை இருந்தாலே அப்புறம் வாழ்நாள் குறைவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னார். அதே மாதிரி உணவு முறை, சங்க இலக்கியத்தில் உணவு முறையை பற்றி பேசுகிறார்கள். அவங்க இயற்கை உணவு மட்டும் மாமிச உணவு முறையை பேசுகிறார்கள், மரக்கறியை பற்றியும் பேசுகிறார்கள், கறியை பற்றி பேசுகிறார்கள், புளித்த கஞ்சியை பற்றி பேசுகிறார்கள். ஆக இத்தகைய ஒரு இணைப்பான ஒரு காலத்தை ஏற்படுத்த வேண்டும். பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அரசாங்கமே தேர்வு செய்து கொடுத்தார்கள் என்ற ஒரு நிலையையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் கூட சிறுநீரக மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் உள்ள சில இயற்கை மருந்துகள் எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் தான் அவங்க PhD வாங்கினாங்க. அதே போல இங்கே உள்ள பத்திரிகை சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை சொல்லி, ஏனென்றால் தமிழகத்தில் இருக்க வேண்டும், அதற்கு நல்ல முறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த நல்ல முறைகள், வழிமுறைகள் நமக்கு எல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கே எல்லோரும் சொன்னதை போல அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்னும் கரோனா நம்மை விட்டு சென்றுவிடவில்லை. அதனால் காலையில் நமது நெல்லிக்காய், இஞ்சி, வேம்பு இதை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற அத்தனையும் உண்டு, உணவில் ஆரோக்கியத்தை மேற்கொண்டு, உடலில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முகக்கவசம் கட்டாயம் பிடியுங்கள், கைகளை கழுவுங்கள் என்று உங்களை வேண்டி, தமிழகத்தில் அதுவும் இந்த கரோனா காலம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மேதகு திருங்கா ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கால சூழ்நிலை கருதி மேடையில் இருக்கும் அனைவரையும் தனித்தனியாக விழிக்காமல் மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நன்றி கூற வேண்டும் என்றால் நமது மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சித்த மருத்துவராகிய நாம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் சித்த மருத்துவர்கள் அரசு பணியில் மிக சொற்ப ஊதியம் மட்டும்தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது சித்த மருத்துவர்கள் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து எங்களுக்கு
அலோபதி மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே இடத்தில் ஒரே மருத்துவமனையில் ஒரே இது மட்டும்தான் வேறு, எனவே கண்டிப்பாக வழங்குகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்லாது நமது சித்த மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு வந்த போதும் கூட உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள், அவர்களுக்கு என்ன ஊதியம் வழங்க வேண்டும் என்று நீங்கள் நிர்ணயிக்காதீர்கள் என்று கூறி சித்த மருத்துவர்களுக்கு அலோபதி மருத்துவர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை என்றென்றும் சித்த மருத்துவர்கள் மறக்க மாட்டார்கள். அதே போல அவரின் வழியில் வந்த மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இங்கு அவையில் வீட்டிற்கும் அனைவரும் கூறியது போல ஒரு காலத்தில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா மருத்துவத்துறைக்கு சவாலாக இருந்த பொழுது இதற்கு ஏன் சித்த மருத்துவத்தில் தீர்வை காணக்கூடாது என்று சமயோஜிதமாக யோசித்து நமது நிலவேம்பு குடி நீரை அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் சித்த மருத்துவம் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடைநிலை மக்கள் வரை சென்று சேர்ந்தது என்று கூறினால் அது நிச்சயம் மிகையாகாது. அதுபோல இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேதகு தெலுங்கானா ஆளுநர் அவர்கள் கூறியது போலவே ஒரு அலோபதி மருத்துவராக இருந்தாலும் நமது சித்த மருத்துவத்தின் மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டில் கபசுர குடிநீர் கோவிட்-19 எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை தெலுங்கானாவிலும் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவிடில் வேலை பார்த்த நமது சித்த மருத்துவர்கள் அனைவரையும் பெருமைப்படுத்தியதற்காக அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மறைந்த முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் நமது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்குமே சித்த மருத்துவ சமூகம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. ஏனென்றால் கொரோனா பெருந்தொற்று வந்த பொழுது ஆரோக்கிய சிறப்பு திட்டம் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை ஆரம்பித்து கபசுர குடிநீர் என்ற மருந்தை கீழ்த்தட்டு மக்கள், அடிநிலை மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தது நமது தமிழக அரசுதான் என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கும் மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் ஆரம்பம் முதலே சித்த மருத்துவத்தின் மீது அளவு கடந்த ஒரு ஈடுபாடு உள்ளவர். எப்படியெல்லாம் சித்த மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடங்களெல்லாம் சித்த மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இப்போது மட்டுமல்ல, முதலாக அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டத்தை மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் காலத்தில் நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அப்போது நடந்த நிகழ்வு இன்னும் சித்த மருத்துவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த அம்மா மகப்பேறு சஞ்சீவி பெட்டகத்தை அம்மா அவர்களிடம் கொடுத்த பொழுது அம்மா அவர்கள் அதை புன்னகையுடன் பார்த்துவிட்டு நிச்சயம் இதை நானே சட்டசபையில் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறி சட்டசபையில் 110 விதிகளின் கீழ் அதில் இருந்த 11 மருந்துகளையும் சித்த மருந்துகள் 11 மருந்துகளின் பெயர் சொல்லி பயன்களை சொல்லி ஒரு 5 நிமிடம் இதை பற்றி பேசி இதை நம்முடைய தமிழகத்திற்கு கொடுத்தார். இது சித்த மருத்துவத்துக்கு மட்டுமல்ல, மகப்பேறு மருத்துவத்திலும் ஒரு மைல்கல் என்பதை நாம் அவசியம் குறிப்பிட வேண்டும். அதே போல நமது மாண்புமிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் சித்தா கோவிட் கேர் சென்டர் என்று சித்தா மருத்துவத்துக்கான தனி கோவிட் கேர் சென்டர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படும் என்று அறிவித்து அதற்கான முழு முயற்சி எடுத்து எல்லா மாவட்டத்திலும் சித்தா கோவிட் கேர் சென்டரை ஆரம்பித்தார். எனவே இது போன்ற செயல்கள் நிச்சயம் நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சித்த மருத்துவத்திற்கு அவருடைய உதவியை செய்ய வேண்டும். அவர் சித்த மருத்துவர்களுக்கு ஆங்கில மருத்துவர்களுடையான காலமுறை பதவி உயர்வு என்ற டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் என்பதையும் நிச்சயம் வாங்கி கொடுப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயக்குனர் டாக்டர் கணேஷ் அவர்கள் நமக்கு துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்
சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு இயக்குனர் கிடைத்திருப்பது. ஏனென்றால் மத்திய ஆயுஷ் துறை வரும்பொழுது யூகி வைத்திய சிந்தாமணியில் கபசுரத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறி அதன் மூலம் ஆயுஷ் மருத்துவத்துறையிலிருந்து நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் வாங்கி கொடுத்தார். எனவே அதற்காக அனைவருக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கு ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கும் மிஸ்டர் செல்வகுமார், பிரசிடென்ட் வேர்ல்ட் தமிழ் சேம்பர் காமர்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஸ்பான்சர்ஸ் GOTO, டேம்கால், இம்காப்ஸ், அல்மா, ஆபெக்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நமது டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் அபிஷியல்ஸ் ஃப்ரம் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அண்ட் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவிப்பதற்காக வாய்ப்பளிப்பதற்கு நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.